ஹலோ வெல்கம். தேர்வுகளில் பெரும்பாலும் வெற்றியை தரக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் தமிழில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிதாழ்ந்து காணப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் டி, ஒரு பொருட்பன்மொழி. ரெண்டாவது கொஸ்டின், தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். ஆன்சர் பாருங்கள், சி, காலப்பெயர். மூணாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரியான சொற்கள் எதுன்னு பாருங்கள், ஆன்சர் டி தான் கரெக்டு. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. சரியா? நாலாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. வியநகர் குறைபடா கூடை குளக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை சரியாக எழுதணும். சரியா? ஆன்சர் டி தான். குள குறைபடா கூளுடை வியநகர் தான் சரியான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, டி, சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். அதான் சரியான ஆன்சர். சரியா? ஆறாவது கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிகன்னு கேட்டிருக்காங்க. நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு எது தேவைன்னு பாருங்கள். ஆன்சர் டி, அரண். சரியா? அரண்னா பாதுகாப்பு. ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம். வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஒலி வேறுபாடு எதுன்னு பார்ப்போம். சரியான ஆன்சர் பி, வாழை இளம்பெண், வாழை மரவகை, வாழைனா ஒரு வகை மீன் தான். சரியா? எட்டாவது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதுன்னு பாருங்கள், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ். அதுக்கு சரியான தமிழ் பேர் எதுன்னு பாருங்கள், வருமான வரி அலுவலகம். அதான் சரியான ஆன்சர். சரியா? 9வது கொஸ்டின் பார்ப்போம். வலுவு சொல்லற்ற சொற்றொதி எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாருங்கள், ஆன்சர் சி, 2வது கொஸ்டின் தான். வலப்பக்க சுவரில் எழுதாதே. அதான் வலுவு சொல்லற்ற சுத்தமான சொல். சரியா? 10வது கொஸ்டின் பார்ப்போம். அணித்து எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணித்துனா எதிர்ச்சொல் தொலைவில், அணித்துனா பார்க்கும். அதுக்கு ஆன்சர் எது? தொலைவில் தான் சரியான ஆன்சர், எதிர்ச்சொல். 11வது கொஸ்டின், சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை ப்ளஸ் ஓலை, பனையோலை. ஆன்சர் ஏ. சரியா? 12வது கொஸ்டின் பார்ப்போம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்தற்று. இதில் அன்பகத்தில்லா என்பது எவ்வாறு பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, ஆன்சர் டி, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, அன்பகத்து இல்லா. இப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். சரியா? 13வது கொஸ்டின், இயப்புத்துறையில் அமைந்த சொற்களை அறிகன்னு கேட்டிருக்காங்க. நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமுத மென பாய்ந்து நிறமுடு நாடு. ஆன்சர் எது கரெக்டு? சரி, டி தான். சரியா? நாடு நாடு அப்படிங்க முடியுதா? இயஞ்சு முடியுது லாஸ்ட் ரெண்டுமே. அப்போ அதுதான் இயப்புத்துறை. சரியா? 14, தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, சி, தாயை போன்று பேசுதல்னா அதுக்கு சரியான ஓமை தொடர். சரியா? 15வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது செய்யப்பட்டு வினையாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. இது செய்யப்பட்டு வினை பாருங்க, ஆன்சர் டி தான் கரெக்ட். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. அதுதான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, ஏ, சமண முனிவர் தான் சரியான ஆன்சர். 17வது கொஸ்டின், மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, சுதமதி தான் மணிமேகலையோட தோழி. சரியா? 18வது கொஸ்டின், பட்டிமன்றம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, பி தான் கரெக்ட், மணிமேகலை. சரியா? 19, புறநானூற்றில் உள்ள புறத்திறனைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, 11. சரியா? 20வது கொஸ்டின், பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் பாருங்க, எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த இதுலன்னு கேட்டாங்க, மொல்லிக்களி அப்படிங்கிற இதில் தான் இடம்பெற்றிருக்கு, கலித்தொகையில். சரியா? 1வது கொஸ்டின், ஈயன இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கூற்றோட காரணம் எது கரெக்ட்னு பாருங்க.
ஆன்சர் சி ஒன்று தான் கரெக்டு. பாடலடிகளை பாடியவர் கலைதின் யானையார். சரியா? ஆன்சர் கூற்று 2 வந்து தப்பு. சரியா? இப்போ ஆன்சர் வந்து சி. 22வது கொஸ்டின். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க பி. திருவிக்க. சரியா? கொஸ்டின். சமரக்க சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் டி. ராமலிங்க அடிகளார். கொஸ்டின் 21. சுவை பயன் என்ன பார்ப்போம். எது கரெக்டு? ஆன்சர் பி தான். சரியா? சுவை 2 பாருங்க வளம். துவர்ப்பூ ஆற்றல், புளிப்பூ இனிமை, கார்பூ உணர்வு. சரியா? ஆன்சர் பி தான் கரெக்டு. 25வது கொஸ்டின். தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க டி. சிங்கப்பூர், மொரீசியஸ். அதான் சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க ஏ. கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் சரியான ஆன்சர். 27வது கொஸ்டின். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அது வந்து ஆன்சர் சி. அத்தி மரங்கள் சூழ்ந்த ஊரை தான் ஆற்காடுன்னு சொல்லுவாங்க. சரியா? 28வது கொஸ்டின். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் பெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க பி. தந்தை பெரியார் தான் அண்ணல் அம்பேத்கரை அப்படி பாராட்டியிருப்பார். சரியா? கொஸ்டின். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் சி. 1937 தான் காமராஜர் சட்டமன்றமாக முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க சட்டமன்றத்துக்கு. கொஸ்டின். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் படியில் அமைந்துள்ள மோனை வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க ஏ. மேற்கதுவாய் மோனை தான் சரியான ஆன்சர். ஆன்சர் ஏ. சரியா?